அப்பாடா! நான் ஆசைப்பட்டது வந்து நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து மேனேஜர்லேருந்து ஒர்க்கரா மாறிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு ஜாக்லின் மேல இவ்ளோ கோவம்? அவங்கள வந்து நீங்க வந்து நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்பணும்னு ஏன் சொல்றீங்க? அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. போன வாட்டி இந்த ஏஞ்சல்ஸ், டெமன்ஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க்க வச்சாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஏஞ்சலாவும் அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. டீமனாவும் அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமான திட்டெல்லாம் வாங்குனாங்க வீக்கெண்ட்ல. ஸோ இந்த வாட்டி அவங்க வந்து மேனேஜரா மட்டும் இல்லாம, வொர்க்கராவும் 2 ரோலையுமே அவங்க சூப்பரா பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மேனேஜரா பார்த்தீங்கன்னா, செமையா வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரா அவங்க வாய்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்க வொர்க்கரா போனதுக்கப்புறம் எப்படி அந்த மாரி கேம வந்து மாத்தி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன். ஆல்சோ நம்ம ஜாக்லின் வந்து வாரம் வாரம் நாமினேஷன்ல வரது அப்படின்றது ஒரு ஐதீகம், ஒரு பாரம்பரியம் அப்படின்னு தானே நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அவங்க வந்து எத்தன வாட்டி நாமினேஷனுக்கு வந்தாலும் அவங்க சேவ் ஆயிருவாங்க அப்படின்றதுல வந்து நான் செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்ப்பா. அதுவும் இல்லாம இந்த பிக் பாஸ்ல அவங்க எல்லா வாரமும் நாமினேட் ஆகி ஒரு ரெக்கார்ட செட் பண்ணாங்கன்னா, அதுவுமே நல்லா தானே இருக்கும். ப்ரோமோ 3ல என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோமா? ஒரே நேரத்துல 2 பேர் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஜாக்லின் ஒரு பக்கம் ஃபேஸ் வாஷ் பண்றப்போ, தீபக் இன்னொரு வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லி ஜாக்லின தூக்கி நாமினேட்டட் ஜோன்ல போட்டு சைக்கிள மிதிக்க விட்டாரு. ஸோ இப்போ அவங்க சைக்கிள் மிதிக்கிறப்போ, பக்கத்துல நம்ம ராணவ் சும்மா இல்லாம உப்பு சாப்பிடுறவன் தண்ணி குடிச்சு தான் ஆவணும் அப்படின்னு ஒரு டயலாக் அடிக்கிறாரு. நம்ம ஜாக்லின் டென்ஷன் ஆகி, "ஏன் இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்?" அப்படின்னு கேட்கிறப்போ, "நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கல்ல" அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஜாக்லின் கடைசியா செமையா ஒரு பஞ்ச போட்டு முடிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பனிஷ்மென்ட் வந்து சைக்கிள் மிதிக்கிறது. உன்ட்ட பேசுறது கிடையாது அப்படின்னு சொன்னோனே, குபுக்குன்னு ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. ஜாக்லின் அவங்களோட பஞ்ச்லாம் வந்து செமையா தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வீக் எனக்கு தெரிஞ்சு பழைய ஜாக்லின் வந்துட்டாங்க அப்படின்றப்போ எனக்கு செம்ம ஹேப்பியா தான் இருக்குது. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்னன்னா, பிக் பாஸ் அதில அனவுன்ஸ் பண்ணப்போ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக்கும் ஜாக்லின் 2 பேருமே அட் அ டைம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணாங்கன்னுவாங்க. அப்ப தீபக்கும் சொல்றப்போ எப்படி சொல்வாருன்னா, ஜாக்லின் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தப்போ, நான் இன்னொரு சைடு போய் வாஷ்ரூம யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வாரு. ஸோ இந்த பனிஷ்மென்ட் ஏன் வெறும் ஜாக்லினுக்கு மட்டும் குடுத்தாங்க அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது நம்ம எபிசோட பார்த்தா தான் நமக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அத தாண்டி இப்ப லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன போட்டிருந்தாங்க. அதாவது வொர்க்கர்ஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கணும். நீங்க வந்து எங்கள சார், மேடம் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்றாங்க. இந்த சைடு வந்து மேனேஜர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சார், மேடம்னு கூப்பிடுறது தான் ரெஸ்பெக்ட்ன்னு ஏன் சொல்றீங்க? நாங்க ஐயா, அம்மான்னு கூப்பிடுறோம். அது வந்து தமிழ்ல சொல்றது. அதுவும் ரெஸ்பெக்ட் தானே. அதுவும் இல்லாம ரெஸ்பெக்ட்ன்றது வெறும் வார்த்தையில கிடையாது. உங்கள பேர் சொல்லியே கூப்பிட்டாலும் வாங்க, போங்க நாங்க மரியாதையா தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா ஆர்குமென்ட் போது. இந்த சைடு நாங்க வந்து சமுதாயத்தில இருக்கிற எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்றோம். எங்களுக்கு வந்து இந்த வொர்க்கர்ஸ்ல வந்து சார் அப்படின்னு நீங்க கூப்பிட்டே ஆவணும் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியா நம்ம ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா மேனேஜர்ஸ சார், மேம்ன்னு கூப்பிடணும் அப்படின்ற மாரி இருந்திருக்கு. அந்த சேஞ்ச நாங்க கொண்டு வரோம். நீங்க மேனேஜர சார், மேம்னே கூப்பிட வேணாம். நாங்களும் உங்கள சார், மேம்ன்னு கூப்பிட மாட்டோம். நீங்க பேர் சொல்லி வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க. மரியாதைன்றது மனசுல தான் இருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போவோமே அப்படின்றப்போ, இந்த சைடு நம்ம ராணவ் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சுட்டு அவர் ரொம்ப கொந்தளிச்சு, நான் எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? ஒரு வொர்க்கர்ஸா அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர் அதே பாயிண்ட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த பாயிண்ட்ட கடந்து ரொம்ப நேரம் போயாச்சு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து அது இன்னும் புரியல. So இதே மாரி பேச்சுவார்த்தை ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது. நம்ம பிக் பாஸே நடுவுல வந்துட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி நடுவுல வந்து கலாய்ச்சிருவாரு. போய் ஏதாவது வேலைய பாருங்கப்பா அப்படின்ற மாரி எனக்கு தெரிஞ்சு ஹால்ஃப் டே உட்காந்து இந்த டிஸ்கஷனே போயிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா போற மாரி தெரியல. அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் ப்ரோமோ 4 வருதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோல உங்கள மீட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.